மகா பரிசுத்தமான பிதா கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது. என்னுடைய தேவனுடைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வசனம் என்ன பார்த்தா, சங்கீதங்கள் 121 சங்கீதத்தில் முதலாம் வசனத்தை வாசிக்கிற போது, எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்தேன். பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய காரியங்களுக்கு அவனுக்கு எல்லா சமயத்திலையும் ஒரு ஒத்தாசு தேவைப்பட்டு இருந்துச்சு. அந்த ஒத்தாசை குறித்து அவன் ஒரு நாளும் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே, எனக்கு ஒரு நாளும் எனக்கு பாதுகாக்கக்கூடியதான ஒரு ஆள் இல்லையே, எனக்கு சொந்த பந்தம் இருந்தும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு நாள் கூட கவலைப்படவே கிடையாது. ஆனால் அவன் நல்ல ஒரு ஒத்தாசை எனக்கு இடத்துல வருகிறது என்று சொல்லி அவன் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்த வாழ்க்கையில தான் அவனுக்கு மனுஷனுடைய ஒத்தாசை தேவைப்படாதபடிக்கு தேவனுடைய ஒத்தாசை அவன் நோக்கி அவன் பார்க்குறான். பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், அவனுக்கு எப்படிப்பட்டதான அவனுக்கு காரியம் நேர்ந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா, மனுஷனுடைய தயவு ஒரு நாள் நாடாதபடிக்கு, தன்னுடைய கூட பிறந்ததான சகோதரருடைய தயவு நாடாதபடிக்கு, தன்னுடைய தாய் தகப்பனுடைய தயவு நாடாதபடிக்கு அவன் ஒருவரை அவன் யாரை நோக்கி பார்க்கிறான்னா, எனக்கு ஒத்தாசு ஒரு பர்வதம். அப்போ அந்த பர்வதம் என்று சொல்லப்படுகிறதானே தேவன் வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலம், அந்த ஸ்தலம் எங்க இருக்கிறது? பரலோகத்துல தான் அந்த ஸ்தலம் இருக்குது. அப்ப அந்த பர்வதத்தை நோக்கி தான் அவனுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அவன் என்ன பண்றான், அவன் போய் அங்க கேட்கிறான். பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல சவுல் அவனை கொல்லும்படியாக அவன் வந்தபோது அவன் சவுலை அவனுக்கு சவுலை ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தானாக்கா அவன் கொன்று போட்டுடுவான். ஆனா சவுலை நான் தொடவும் கூடாது, அவனை நான் என்ன பண்ணக்கூடாது, அவனை என்ன ஒண்ணுமே பண்ணக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா தேவனுடைய மனுஷன் அவன் கொஞ்ச நாள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில, ஆனாலும் அவனுக்கு இருந்தது அந்த ராஜ்யத்தை கர்த்தர் எடுத்து போட்டது நிமித்தமாக தாவீதை அபிஷேகம் பண்ணி இனி இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவா இருப்பாய் என்று சொன்ன போது அப்பொழுது அவனுக்கு அதிகாரம் வந்துச்சு. ஆனா அந்த அதிகாரத்தை அவன் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா, சவுல் மரித்த பிற்பாடு தான் அந்த ராஜ்ய பாரத்தை அவன் என்ன பண்றான், தனக்காக அவனுக்கு தேவன் கொடுத்தது அவன் சொல்லுங்க. ஆனா இப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரியுதுனாக்கா, சவுலுக்கு தெரியுது. இனி கர்த்தர் என்னுடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டுட்டா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணா, என்னுடைய தாவீதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது. இப்போ தாவீது இந்த பூமியில உயிரோட இருந்தா தானே அவர் ராஜ்யத்தை நடத்த முடியும் சொல்லி அவன் என்ன பண்றான், எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் தாருங்க, ராஜ்யம் ஒரு பக்கத்துல இருக்கிற போது இன்னொரு பகுதியில தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் பின்னாலவே அவன் என்ன பண்ண, பிரயாணப்பட்டு கொண்டு போய்க்கணும். ஒரு சமயத்துல தாவீது சவுலை கொல்லும்படியாக அந்த சமயம் கிடைச்ச போது தாவீது என்ன பண்ற தெரியுமா, அங்க இருந்தன தாவீதோடு இருந்ததுன்னா பல வாலிபர்கள், அதே நேரத்துல நல்ல திடகாத்திரமா இருக்கிறதான வாலிபர்கள் எல்லாரும் வந்து தாவீதுக்கு சொல்றாங்க, ஐயா தாவீதே, இப்போ சவுல் நம்முடைய பக்கத்துல இருக்கிறதான குகையில படுத்து கொண்டிருக்கிறான், அவனை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கொலை செய்து அவனை எல்லாவற்றையும் சாகடிச்சலாம், இனிமே அவனுடைய தொல்லையை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப பாருங்க, அவன் அந்த வாலிபர்களோடு அவன் கடிந்து கொள்ளுகிறான். இனி ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சவுலை இப்படியாக சாகடிக்கலாம், சவுலை இப்படியாக அவனை கொன்று போடலாம் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணாங்க, அவன் இனிமே அவனுக்கு தாவீது சவுலை பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இந்த சவுலுக்கு எப்படி தன்னுடைய புத்தியை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் நல்லா படுத்து கொண்டிருக்கிறான். அதோடு கூட அவனை சுற்றிலுமாக ஏராளமான படைத்தலைவர்களும் அவனோட இந்த சேவர்கள் எல்லாரும் படுத்து கொண்டிருக்கிற போது அவன் என்ன பண்ண, அமைதியாக வந்து சவுலினுடைய அந்த சால்வையுடைய அந்த தொங்குதலை மாத்திரம் அறுத்து கொண்டு அவன் போய்விடுறான். காலையில எழுந்து சவுல் எழுந்திருக்கு முன்பாக தாவீது எழுந்து வருகிறான். எழுந்து வந்தபோது சவுல் அவன் மேல ஆத்திரம் கொண்டு அவனை கொண்டு போடுறது. அப்பா சவுலே, நீ ரொம்ப கவலைப்படாது, நேற்று ராத்திரியே நீ என் கையில இருந்துச்சு, நேற்று ராத்திரி நான் என்ன பண்ணிருக்கலாம்னு நினைச்சிருந்தா நான் ஒண்ணு இல்லாம ஆக்கி போட்டிருக்கலான்னு. அப்போ சவுல் சற்று அவன் யோசிக்கிறான், ஆமா இல்ல, நீ ஏன் என்னை கொல்லல, ஏன் என்றா நீ தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அபிஷேகத்துடைய பாத்திரம் நீ இருக்கிறதுனாலே ஆண்டவர் உன்னுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இருந்தாலும் ஆனாலும் அபிஷேகப்பட்ட ஒரு பாண்டமாக இருக்கு. அப்ப பாருங்க, தாவீது அவ
அபிஷேகம் செய்யப்பட்டதான ஒரு பாத்திரமாக இருக்கிற சவுலுக்கே அந்த அளவுக்கு அவன் மரியாதை கொடுத்து அவனை சாக வைக்க கூடாதபடிக்கு அவன் காத்து கொண்டது போல, அப்போ இவனுக்கு ஒத்தாசை எங்க வரும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த 8 வசனத்துல, அந்த 121ஆம் சங்கீதத்துல 8 வசனங்கள் உண்டு. அதுல என்ன சொல்றான் பாத்தீங்க, முதல்ல என்ன சொல்றான், எனக்கு ஒத்தாசு வரும் பருவதற்கு நேராக என் கண்கள். அப்ப பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரட்டும், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அவன் எங்க நோக்கி பார்க்கறானா, அக்கம் பக்கம் போய் நோக்கி பார்க்காதபடிக்கு, அக்கத்துல பக்கத்துல இருக்கிற சொந்தங்கள் பார்க்காதபடிக்கு, அங்க வந்து இந்த பக்கத்துல ஒரு உதவி வரும், அந்த பக்கத்துல இருந்து ஒரு உதவி வரும், அதெல்லாம் குறித்து அவனுக்கு என்ன பண்ணல, அவனுக்கு இருந்தாலும் அதெல்லாவற்றையும் அது என்ன பண்றான், அது நஷ்டம் தான், அது நமக்கு ஒரு நாள் வேலைக்கு உதவாது என்று சொல்லி எப்பொழுது தன்னோடு கூட உறவோடு இருக்கிறதான தன் பர்வதத்தை, தேவனுடைய பர்வதத்தை நோக்கி அவன் ஒத்தாசு கேட்கிறான். என்னத்துக்காக ஒத்தாசு? இந்த அவருடைய சொந்த மகனே தன்னுடைய தகப்பனை கொல்லும்படியாக அவன் பின்தொடர்ந்து வருகிற போது, அப்ப பாருங்க, நான் யாரு பக்கம் போய் நிக்கிறது, என் பிள்ளைகள் மத்தியில போய் நிக்கிறதா, நான் இந்த ராஜ்யத்துக்கு நிக்க வேண்டும் சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, எனக்கு நீங்க ஒத்தாசு செய்யும் சொல்லி அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்க. பாருங்க, 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்னது ஒத்தாசு வரும். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றான், அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான், அந்த பர்வதம் அங்க தெரிகிறது, அதுல இருந்து எனக்கு என்ன வருமா, யாரு என்னதான் இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கினதான கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு என்ன வருகிறதா, ஒத்தாசு வருகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒத்தாசு வரல, இன்னும் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கல. ஆனா அதுக்கு முன்னால் போய் அவர் என்ன பண்ணிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான், எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசு வருது. இப்ப நான் பாருங்க, மனுஷன் நம்ம இருக்கிறோம், நம்முடைய இந்த பூமியில தான் நம்ம மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மனுஷனை சார்ந்துதான் இருக்கிறோம். எப்படி ஒரு மனைவி என் கணவன் எனக்கு எல்லாவற்றையும் ஒத்தாசா இருப்பா, அவர் கடைசி வரைக்கும் என்னோட கூட இருப்பார், எல்லாவற்றோட அந்த ஒத்தாசை மனைவி எதிர்பார்க்கிறார். அதே போல கணவன் நான் சோர்ந்து போயிருக்கிற போது எனக்கு பலப்படுத்தும்படியாக என்னுடைய லைஃப் பார்ட்னராகிய மனைவி எனக்கு என்னவா இருப்பாளா, ஒத்தாசை அவனை எதிர்பார்க்க. ஆனா தாவீதுக்கு எல்லாமே இருந்தது. ஒரு பக்கம் அவருடைய தாய் தகப்பன் இருந்தாங்க, ஒரு பக்கம் 7 அண்ணன்மார்கள் இருந்தார்கள், இன்னொரு பக்கம் அவனுக்கு ராஜ்யம் இருந்துச்சு, அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இருந்த போது, அவன் உபத்திரம் வருகிற போது, உபத்திரப்படுகிற போது, அவன் மனுஷனுடைய தயவு பார்க்காதபடிக்கு அவன் எங்க இருந்தானா, வானத்தையும் பூமியை படைத்தேன் என்றால், இந்த வானத்து பூமியை படைத்ததுல தான் இங்கே பரிசுத்தவான்களும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அசுத்தவான்களும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், தன் ராஜ்யத்தை அவன் ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த வானத்திய பூமியை உண்டாக்கினதான கர்த்தர் தான் எனக்கு என்ன வருமா, ஒத்தாசு வரும் என்று சொல்லி அவன் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், பண காசு இல்லைனாக்கா நம்பிக்கை போயிடுது. ஆனா தேவனுடைய கிருபையும், தேவனுடைய பலனும், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய ஆலோசனை நம்ம இடத்துல இருக்கிற போது, அவர்கிட்ட நமக்கு ஒத்தாசு வருகிற போது, மனுஷன் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்யவே முடியாது. அப்போ இன்னைக்கு ஒத்தாசை தேடி தேடி பெரிய பெரிய பணக்காரர்கிட்டும் பெரிய பெரிய அதிகாரிகிட்ட நம்ம போய் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய அதிகாரி யாரா இருக்கிறாரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்துல அவர் நம்மளை என்ன பண்ணுமா, பாருங்க, ஒரு வயசான நாட்களிலே நம்முடைய கால்கள் எல்லாவற்றையும் தவிழ்ந்து என்னது சோர்ந்து போகிற போது, பலனிற்று போகிற போது, அவர் பாருங்க, யாரு கர்த்தருடைய சமூகத்தில் ஐக்கியமா இருக்கிறார்களோ அந்த சரீரத்துக்கு தேவன் காவலாளியா இருக்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உன் கால்கள் தள்ளாட விடாது, என்னது, உன்னை காக்கிறவர் உறங்குறதுமே இல்லை. அல்லேலூயா. அவ பாருங்க, நம்மனா ஒரு நேரத்துல கொட்டாச்சு தூங்கிடும், ஆனா நம்மளை பாதுகாக்கிறதான தேவன் ஒரு நாள் என்ன பண்றதுல அவரு தூங்காம நம்மளுக்காக பாதுகாக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, யார் தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, எல்லா விதமான அனுபவங்களை செய்துகிறவர்களா இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டதா, உன் கால்கள் தள்ளாட விடாதபடி. இப்போ இது எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, சுமார் ஒரு 90 வயசு 80 வயசு ஆன போது சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னவனாக்கா, கால்கள் தளர ஆரம்பிக்கும் போது நம்மளால ஒன்றும் அப்பொழுது
நமக்கு ஒரு ஒத்தாசத்தை. இன்னைக்கு அநேகர் நினைப்பினா கால் கொஞ்சம் பலவீனமானது ஒரு ஊன்றுகோலை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. சில பேர் அதை வாக்கிங் ஸ்டிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த ஊன்று ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 2 காலில் நடந்தவங்க அப்படி என்னது வயசாகிற போது 3 கால் ஆகுறது. அப்ப என்னதா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கால். ஆனா கர்த்தர் சொல்றா, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள், என்னை தாங்கி கொண்டு என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் என்னையே எல்லாவற்றுக்கும் கொண்டு இருக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு அவனுக்கு அந்த ஊன்றுகோல் இல்லாதபடிக்கு என் தூதர்களை நான் என்ன பண்ணுவேன், அவனை அனுப்பி அவர்களை நான் என்ன பண்ணுவேன், காக்கும்படியா. யாரை காக்கும்படியாக? தன்னுடைய பிள்ளைகளை காக்கும்படியாக யாரை அவர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறாராம்? தேவனுடைய தூதனை அனுப்புகிறார். அப்ப பாருங்க, நம்ம தான் நினைக்கிறோம் எனக்கு யாருமே இல்லை, என்னை யார் பார்ப்பாங்க, வயசாகி போச்சு, என்னை யார் கை கொடுத்து தூக்குவாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ண, பெரிய பெரிய பணக்காரெல்லாம் ஒரு வேலைக்காரனை வச்சிடணும். எங்க அப்பாவுக்கு வயசாச்சு, எங்க அம்மாவுக்கு வயசாச்சு, இந்தா இவ்வளவு மாசம் உனக்கு சம்பளத்தை கொடுக்குறேன், அவங்களுக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி கொள்ளுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனத்துல அதுதான் சொல்லப்பட்டது, உன் கால்கள் தள்ளாதபடி. முதல் கால், ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு நமக்கு ஒரு கால்கள் தேவைப்படுகிறது. அது தள்ளாடுகிற போது, எப்போ தள்ளாடுதுமா, எல்லா நாடி நரம்பு எல்லாவற்றையும் அடங்கி போகிற போது சில நேரத்துல தள்ளாடுது. அதுதான் பாருங்க, யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் விடிய விடிய கர்த்தரும் யாக்கோபு பேசி கொண்டிருக்கிறது. விடிய காலம் ஆனபோது யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ஏராளமான ஆஸ்திகளை நான் சம்பாதித்தது, அந்த சம்பாதித்து தான் எல்லா சொத்தெல்லாம் ஒரு நேர்மையான சொத்தே கிடையாது, ஆனா அது எல்லாவற்றையும் பாவத்தினால நான் சம்பாதித்தது. இப்ப அந்த சொத்துனால எனக்கு எந்த விதமான ஆசீர்வாதபடிக்கு நீர் எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம். சற்று யோசித்து பாருங்க, யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு கிட்ட இருந்து அவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் அவன் மறுபடியும் என்ன பண்றான் தெரியுமா, தேவன்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால் உடனே நான் உன்னை போக விட மாட்டேன். அப்ப பாருங்க, விடிய காலம் ஆன உடனே யாக்கோபு அவன் முழுசா தெரிஞ்சுக்கினான், இனி கர்த்தரை விட்டா இந்த பூமியில எனக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால ஒரு காலை கெட்டியா பிடிக்கும். அப்ப பாருங்க, கர்த்தர் அவனுடைய தொடை சந்தை பிடிக்கிற போது அவன் தொடை என்ன ஆகுதான், சுருங்கி போச்சு. அதுக்கப்புறத்துல அவன் என்ன பண்றான், நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிற போது அவனை காக்கும்படியாக கடைசி அவன் 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு உதவி இல்லாதபடிக்கு, ஒரு ஊன்றுகோல் இல்லாதபடிக்கு அவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, கண்மணி போல காத்தார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, மனுஷன் கரத்தினால வருகிற ஆசீர்வாதம் வேற, தேவனால் வருகிறதான ஆசீர்வாதம் வேற. இது 2 ஆசீர்வாதங்களும் ஒப்பிட்டு நம்மளால என்னது ஒண்ணுதான் நினைச்சிடும். ஆனா அப்படி கிடையாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு எங்கிருந்து வருகிறதான், உன்னதத்திலிருந்து வருகிறதான ஆசை. பாத்தீங்கன்னா 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிற போது அங்க பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிக்க, 91ஆம் வசனத்தை வாசிக்கிற போது உன்னதமான மறைவில் இருக்கிறதான சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவே. நம்ம எப்பவுமே எங்க தங்கனா, உன்னதமான மறைவில் நம்ம தங்கணும். என்னது, அதை விட்டுட்டு எங்கனா போய் படுத்துக்கலாம், எங்கனா போய் தங்கிக்கலாம், எங்கனா போய் இருக்கலாம், எந்த சபையிலனா போகலாம், யார் வீட்டுலனா இருக்கலாம், இல்ல, அது நமக்கு ஒரு கேவலம். ஆனா உன்னதம் சொல்லுகிற போது தேவன் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நீ இந்த இடத்துல இருந்து நீ வாழ்ப்பா, இந்த இடத்துல இருந்து நீ குடும்பம் நடத்து, இந்த சபையில இருந்து நீ இப்படியாக நீ வாழ்வு நடந்து அப்படி நமக்கு என்ன பண்ண உன்னது. அப்ப அதுதான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அந்த 91ஆம் சங்கீதத்துல சொல்றான். இந்த கடைசி காலகட்டத்தில், எப்போ கடைசி காலத்துல, தாவீது மரிக்க இன்னும் சில நாட்கள் ஆகிற போது அவன் தன் குமாரனுக்கு புத்திமதி. பாருங்க, இந்த காரியத்தை பார்க்கிற போது ஏன் கர்த்தர் தாவீது கடைசி நாட்களிலே தன் குமாரனாகிய சாலமோனுக்கு புத்திமதி சொன்னான். ஆனா இவன் ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற போது இவன் என்னைக்காவது கர்த்தரை விட்டு பின்பற்றி போகாம போவான். அப்ப இவனுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி முன்கூட்டியே அவனுக்கு தெரிந்ததுனாலதான் அவன் 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிற போது, மகனே நீ என்ன மனுஷர் தெய்வத்தை பார்க்காத, நீ தேவனுடைய சமூகம் பாருங்க. இதெல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்துல ஆரம்பிச்ச போது கர்த்தர் சாலமன்
ஜெபிச்ச போது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நான் நல்ல வழியில கொண்டு போக வேண்டும், எனக்கு அந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க. அப்போ தேவனே ஒரு நிமிஷம் சற்று அவர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனு இந்த அளவுக்கு என்கிட்ட கேட்கிறானே, சில பேருக்கு அதிகாரம் இருந்தாக்கா என்ன வேணும்னா செய்வான். இன்னைக்கு இந்துக்கள் ஏக அதிகாரத்தை இருந்துச்சுனாக்கா அவங்க கோயில் இருக்கிறதான விக்கிரகத்தை அவங்க வீட்டுக்கே கொண்டு வா, நான் வணங்கணும்னு சொல்றான். ஆனா இவனுக்கு சகல இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடியதான அதிகாரம் சாலமோனுக்கு இருந்த போது அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனங்களை அவன் சொல்றான், உம்முடைய ஜனங்களை வழி நடத்தக்கூடியதானே எனக்கு ஞானத்தோட பாருங்க. அப்போ தாவீது 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி நீர் எனக்கு அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவருமாக என்று அவன் சொல்லுவேன். அல்லேலூயா. தாவீது சொல்றான், ஆமாப்பா, நீ யாரை நம்பி இருக்கணும் தெரியுமா? உன் ராஜ்யத்தையோ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைகளா ஆகிறதானே, அவங்களை யாரை நம்பாத. உன்னை நான் அப்படிதான் என் தேவனை நான் நம்பினேன். கர்த்தரை அப்போ தாவீது சொல்றான், சாலமோனுக்கு சொல்றான், என்ன சொல்றான், நான் அப்பா இருந்தாங்க, எனக்கு அம்மா இருந்தாங்க, சகோதரர், நான் யாரையும் நான் நம்பலப்பா. எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு யார் திரும்ப நான் நம்பின்னு இருந்தேன், என் தேவனையே நம்பியிருந்தேன். அப்போ தேவனை நம்பி இருந்ததுனால தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தாரு, எனக்கு இவ்வளோ வசதி கொடுத்தார். அதே போல நீ ஆஸ்தி இருக்குது, ராஜ்யம் இருக்குது, இது எல்லாவற்றையும் நம்பி அது பின்னால ஓடாத, நீ தேவனை நோக்கி இருன்றான். அவ தேவனை நோக்கி இருக்கிற போதுதான் எல்லாவற்றையும் கிடைக்கும். அதோட கூட நீர் எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு திருடன் தவறு செய்கிற போது அவன் என்ன பண்றான், அந்த குற்றத்துல இருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு அடைக்கலமான ஒரு ஸ்தலத்துல போகிறான், அங்க போய் தங்கி உக்காந்து கொடுக்குறான். ஆனா இந்த நாட்களில் அநேக போலீஸ் போய் அவன் எங்க இருந்தாலும் தகுதி ஒச்சி இழுத்துன்னு வந்து அவன் என்ன பண்றாங்க, சிறைச்சாலை தள்ளுக. ஆனா நமக்கு எந்த ஒரு தவறு செய்யாதபடிக்கு பிசாசு நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்குற போது நம்மளால் அந்த பிரச்சனை மீண்டு வர முடியாதபடிக்கு அவனுக்கு பிரச்சனையை வருகிற போது அவன் என்ன பண்றான், ஒரு அடைக்கலத்தை தேடுகிறான். அது என்ன அடைக்கலம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சமூகம் தான் அவனுக்கு என்ன இருந்துச்சா, அடைக்கலமா இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா யோபுடைய நாட்களில் கூட பார்க்கிற போது பிசாசு அவனை சோதித்து அவனுக்கு இருக்குதான எல்லா சொத்துக்களை எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிற போது அவன் என்ன பண்ண, சாகிற நிலைமையில கூட கொண்டாட்டி வந்து சொல்றான், இப்போ கூடவா உன் தேவனத்துல நீ உத்தமனாக இருக்கிறியான்னு கேட்கிற போது அப்போ என்ன பண்ண, யோபு நல்லதை தேவனால நல்லதை பெற்றுக்கொண்ட போது அவரால் வருகிற துன்பத்தையும் கூட நம்ம என்ன பண்ண வேண்டுமா, அன்போடு நம்ம அனுபவிக்கிற போதுதான் அது நமக்கு. அப்போ அவர் சொல்றா, நீ பொடி பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ யோபுடைய மனுஷன் இப்பயாவது சபித்து அவர் விட்டு விடுன்னு சொல்லி யோபு கிட்ட தன் மனைவி பேசுகிற போது அவன் சொல்றான், ஏன் தெரியுமா, இந்த தேவனுடைய அன்பை ருசித்து தேவனுடைய அடைக்கலத்தை பார்த்தவர்கள், தேவனுடைய கரத்தை அவங்க மேல் இருக்கிறது எல்லாவற்றையும் அனுபவித்த பிற்பாடு அவங்களுக்கு என்னதான் நஷ்டம் வந்தாலும் அவங்க தேவனுக்கு விரோதமாக எதுவுமே எழும்பாதபடிக்கு அவங்க தேவனையே சார்ந்து. அப்ப பாருங்க, இந்த யோபுவும் தாவீதுடைய காரியங்களை பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 121ஆம் சங்கீதத்துல வாசிக்கிற போது இங்க 4ஆம் வசனத்துல பார்த்து, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு தான். யாக்கோபு என்னவா இருந்தான்? யாக்கோபு அவன் எத்தனாக இருந்தான்? அவன் முழுதுமாக மனம் திருவின போது அவனுக்கு கர்த்தர் பெயர் மாற்றுறார். என்னவா மாற்றாரு? இஸ்ரவேல் என்று. அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை முழுதுமாக அநியாயம், மோசங்கள், ஏமாற்றுத்தனம் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ண செய்து கொண்டான். எப்போ அவனை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றி அப்புறம் சொல்லுகிற போது அவன் என்னவா இருக்கிறான்? சமஸ்த இஸ்ரவேல் தேசங்களுக்கு அவன் தகப்பனா இருக்கிறான். 12 கோத்திரங்களுக்கு அவன் தகப்பனா இருக்கிறான். அவன் முன்னிலைமையை பார்க்கல, பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்ததுனாலதான் அதுதான் வந்து 4ஆம் வசனத்துல தாவீது சொல்கிற போது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உறங்கும், மனுஷங்க உறங்குறது தானா? உறங்கும். கோழி தான் உறங்கும், அப்படியே உட்காந்துனே இருக்கும், ஒரு 2 நிமிஷம் தூங்கும், டபுக்குன்னு ஏஞ்சிக்கும், அப்புறம் என்னது கொஞ்ச நேரம் தூங்கும். இது எல்லாமே ஒரு ரொட்டீனாக தான் அந்த கோழி செய்யுது. அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, என்னடா தூங்குற, கோழி தூக்க மாதிரி தூங்க. இல்லை,
அவ கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன நம்பி இருக்கிற போது நான் நல்லா பெட்டு போட்டு தூங்கவே முடியாது. ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எங்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. அதனால நான் தூங்குறதை காட்டிலும் உங்களுக்காக நான் ஒரு பாதுகாப்பா இருப்பேன். 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தரிடத்துல உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்ற, கர்த்தர் உன்னை காக்கிறார். என்னது? என்னை அனுதினமாக கர்த்தர் தான் என்னை காக்க வேண்டும். அதோட கூட அந்த 2வது பகுதியில், கர்த்தர் உனக்கு என்னவா இருக்கிறார்? வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஏன் கர்த்தர் வலது பக்கம் இடது பக்கம் இதை 2 தனியா பிரித்து வச்சிருக்கிற பார்க்கிற போது, வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னவா இருப்பாங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறவர். பாருங்க, வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என் வலது பக்கத்தில் வந்து நில்லுன்னு சொல்லி பரலோகத்துல கர்த்தர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இடது பக்கத்துல யாரும் பிசாசுனால அது பாதாளத்துக்கு போகக்கூடியதான இந்த காரியங்கள். அப்போ இந்த வலது கருத்துக்கு இடது கைக்கு என்ன இருக்குது? அது வித்தியாசத்தை நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யாக்கோபு அவன் கடைசி நாட்களிலே அவன் மரிக்க சமூகத்தில் இருக்கிற போது அது யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளே அவன் ஆசீர்வதிக்கிற போது 2 உல்டாவை வச்சு அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்போ யோசேப்பு சொல்றாரு, அப்பா இவன் மூத்தவன், இவன் மேல நீங்க உங்களுடைய வலது கை வைங்க, இவன் இளையவன், இவன் மேல இடது கை வைங்க. அப்போ அவன் யாக்கோபு சொல்றான், ஐயா நீ சொல்றது கரெக்டா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இன்னும் இருள் அடியில் உள்ள கண்ணு, ஆனா மூத்தவனை காட்டில நான் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரா? இளவனை தெரிந்து கொண்டேன், அவனுக்கு பூர்ண ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதி. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போது இடது கையில ஆசீர்வாதம் அது கொஞ்ச நாள் தான் தங்கும். ஆனா வலது கைத்துல அவன் பெறுகிற ஆசீர்வாதம் என்னதுதான்? அது நீடிய நாட்களிலும் அவனுக்கு நிரந்தரமாக தலைமுறையை தலைமுறையாக ஆசீர்வாதமாக காக்கப்படும். அப்போ இந்த 6ஆம் வசனத்துல வாசிக்கிறதும், பகலிலும் வெயிலிலும் இரவிலும் நிழலாக இருக்கிற உன்னை நான் என்ன பண்ண? சேதப்படுத்துவதே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற போது உலகம் முழுதுமாக இன்னைக்கு ஜனங்கள் குழம்பி கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் எந்த தேசம் ஒரு சமாதானம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. அவ்வப்போது இயற்கை என்னது? புதுசாக மாற்றங்கள் வந்து கொண்டது. பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தில் பார்க்குற போது ராஜஸ்தானில் ஒரு பெரிய புயல் வந்தது. நான் கூட அந்த புயல் கடல்னால அதை பொங்கி வந்த புயல் பார்க்குற. ராஜஸ்தானில் கடலை கிடையாது, அங்கே இருக்கிறது பாலைவனம். அப்போ அந்த மணல் புயல் அதை ஆரம்பித்து அது அப்படியே மண்ணு கவ்விக்கொண்டு வந்து எல்லா பில்டிங் இருக்கிறதான பகுதியில் கொண்டு வந்து கட்டி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஜனங்கள் கண்ணு மண்ணு தெரியாம அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ போல அந்த பாலைவனத்துல அந்த புயல் வரும். அந்த புயல் வந்துச்சுன்னா அந்த பாலைவனத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு. ஆனா இந்த தடவை என்ன இருக்குதுங்க? அது சிட்டிக்குள்ள வந்து மக்களை பலவிதமான கஷ்டம். அப்ப பாத்தீங்கன்னாக்கா கர்த்தர் வருகிறதான அவர் அதி சீக்கிரமாக இருக்கிறதுனால பலவிதமான இயற்கைங்கிற மாற்றத்தை நாம் இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கோம். இயற்கைகள் சில பேர் சொன்னாங்க, இந்த வருடத்துல 2 வாட்டி என்னதுன்னாக்கா சந்திர கிரகணம் ஆயிருக்குதான். அப்போ பலவிதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனா மாற்றங்கள் பூமியில வந்து கொண்டிருக்குது, வானத்துல தெரிந்து கொண்டிருக்குது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றமே கிடையாது. அவன் திருந்தவே கிடையாது. தேவனுடைய சமூகத்துல வராதபடிக்கு இன்னைக்கு அநேகர் புறக்கணித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடி செவிகளை மந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது என்ன? இது வானத்துல இப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் வந்து கொண்டிருக்கிறது. தண்ணி மழை பார்க்கறது, மழை இல்லாத நாட்களில் வெயில் அடிக்கிறது, வெயில் அடிக்கிற பார்க்கிற ஒரு நல்ல மலைகள் பார்க்கிறேன். அன்னைக்கு டெல்லி, மும்பை அந்த பகுதியிலலாம் 100க்கு மேலே டிகிரிகள் வெயில் தாங்கி கொண்டிருக்குது. இப்போ ஸ்கூல் திறக்கிறது கூட என்ன ஆகுறது? ஒரு வாரம் அது பின்னால போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா மக்கள் வெயிலாலும் தாங்க முடியாம இருக்கிறாங்க, மழை வந்தாலும் தாங்க முடியாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சொல். அவனா இங்க கர்த்தர் சொல்றார் 6ஆம் வசனத்துல வாசல், பகலிலும் வெயிலாகிலும் இரவிலும் நிழலாகிலும் உன்னை என்னது சேதப்படுத்துவதே கிடையாது. கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கு என்ன கிடையாதுங்க? எதுவுமே என்னது சேதம் வரவே வராது. ஏன் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை
கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறான். இப்ப தாவீது பாருங்க, அவனுக்கு உலகத்துல பல விதமான சொந்தங்க பந்தங்கள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சொந்தம் தான் அது முக்கியமா காணப்பட்டது. அதுதான் என்னது? தேவனுடைய பர்வதம். முதலாம் வசனத்துல வாசிக்கிற போது அவனுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வந்ததுதான்? பர்வதத்துக்கு. ரெண்டாவது காரியத்துல பார்க்கிறப்ப 2ஆம் வசனத்துல வருகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசு வருகிறது. அல்லேலூயா. அப்போ அது வருகிறதுக்கு இல்லாத போது அது சீக்கிரமா வரும். ஆனா 7ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுவாரா? காப்பார். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா வருஷம் 365 நாளிலையும் அவனுக்கு உபத்திரம் தான் கஷ்டப்பட்டு. தாவீது கஷ்டப்பட்டான், காடுல கஷ்டப்பட்டான், மிருகத்தோடு போராடினான், சமுதாயத்துல வந்து போராடினான். எந்த பார்த்தீங்கன்னா எருசலேமில், அந்த பெத்லெஹேமில் இருக்கிறதான ஊர்ல எந்த ஒரு மாடு ஒரு ஆடு திருடி போனாலும் எங்க வருவாங்கனாக்கா, தாவீது, நீ தாடா திருடி இருப்ப, ஏன்னா உங்க அப்பா அம்மா உன்னை ஓட்டிட்டாங்க, அந்த விரட்டில எங்க ஆடை திருடி இருப்பேன், எங்க ஆஸ்தியை திருடி இருப்பேன். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒண்ணுமே பண்ணல, வருஷத்துல முக்கா நாள் நான் எங்க இருக்கிறேன்? ஆடு மேய்க்கிறது, ஆட்டு பின்னல். ஆனா இவங்க வீட்டுல யார் திருடினாலும், யார் என்ன குற்றத்தை செய்தாலும் எல்லாரும் என் மேல கொண்டு வந்து போடுறாங்களன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வருத்தத்தோடு அவன் நாட்களை கழிக்கும். அதுதான் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கு, அவனுக்கு தீங்குல தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், பிரச்சனையோட தான் வாழ்ந்து கொண்டு. ஆனா அவனை அந்த தீங்கு அவனுக்கு அணுகாதபடிக்கு அவனை விலக்கி காப்பாற்று, அவன் ஆத்துமாவை காப்பாற்றினான். அதில் ஏன் தெரியுமா? சரீரம் தாக்கப்பட்டு காயப்பட்டான், அதுக்கு மருந்தை போட்டு நம்ம காயை ஆற்றி கொள்ளலாம். ஆனா ஆத்துமா நமக்கு காயப்பட்டுச்சுனாக்கா சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. கடன் பிரச்சனை தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தற்கொலை செய்ய. அப்ப முதல் அந்த ஆத்துமாக்கு சேதம் வரக்கூடாதபடிக்கு தேவன் நம்மளை காப்பாற்றும். எப்படி தாவீதுக்கு பல பிரச்சனைகள் வருகிற போது பாருங்க, ஒருத்தோட அவனுடைய மாமனார் சவுல்னால பிரச்சனை வந்துச்சு, ஒருத்தோட அவனுடைய மகனால பிரச்சனை வந்துச்சு, ஒரு பக்கம் பார்க்கறதோட மனைவினால பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாளும் கிடையாது. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில அவன் யாருடைய ஒத்தாசை தேடினா? தேவனுடைய ஒத்தாசை தேடுகிறவன். அவ பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்ல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், எனக்கு தீங்கே கிடையாது, எனக்கு கஷ்டமே கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா எல்லாவற்றையும் காக்கும்படியாக அவர் வழி நடத்துகிறார். பார்த்தீங்கன்னா கடைசியாக 8ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தர் உன் போக்கையும் உனக்கு உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல பாருங்க, நம்ம போகிற போது கர்த்தர் என் கூட வரும். அவர் என்னது? அவர் நாம் வருகிற போது கர்த்தர் என் கூடவே வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் இன்னைக்கு மினிஸ்டர் அவனெல்லாம் பார்ப்பானுங்க, எல்லாம் சாஸ்திரக்காரன் அவனையும் இவனெல்லாம் வச்சு, இன்னைக்கு நான் இந்த வழியில போறேன், இந்த வழியில போகலாமா, இதை போகிற போது இந்த காரியம் சக்சஸ் ஆகுமா? அவனுக்கு என்ன தெரியுமா? அந்த சாஸ்திரக்காரனுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான். இந்த பக்கம் இப்படி போ, இந்த பக்கம் போவான். அதை காலையில் பார்த்தீங்கன்னா சில டிவிலெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுவாங்க, நீ தெற்கு முகமாக போ, மஞ்சள் சரட்டு உடித்து கொண்டு போ, இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான ஐடியாக்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றார், உன் நடக்கையே நான் உன்னை நடத்துவேன், உனக்கு ஆலோசனை கொடுத்து நான் உன்னை நடத்துவேன். அதுதான் சொல்றா பாருங்க, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்ன பண்ணுவாரா? இது முதற் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். ரெண்டும் போறதும் அவர் கையில தான் இருக்கிறது, நான் வரத்தும் அதுல தான் இருக்குது. அதனால தேவனே, நான் போகிற பாதை கல்லும் கரடும் முரடுமாக இருக்குது ஆண்டவரே, நான் போவதற்கு முன்பாக உம்முடைய தூதர்களை அனுப்பி அது எல்லாவற்றையும் செவனையாக்கி அதில் நான் சுகமாக போய் சுகமாக உம்முடைய சமூகத்தில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அது எப்படிப்பட்ட பிரயாணமாக இருந்தாலும் கர்த்தர் வாய்க்க சேர்க்கிறவராக இருக்கு. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் கிடையாதுங்க, கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு என்ன உனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும், அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் இதனால வருகிறது, அது எல்லாமே ஆசீர்வாதம். விசுவாசத்தினால் வராது எல்லாமே அது பாவமா இருக்கிறது. நம்ம எப்பவுமே பாவத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமானது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற போது அது நம்முடைய போக்கியம் வரத்தையும்
அவர் இது என்று அப்ப பாருங்க, அந்த 7ஆம் வசனம் தான் ரொம்ப அழகாக சொல்றாரு. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். அப்பனா எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார், அவர் காப்பாற்றி. முதல்ல கடைசியாக கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்று. நமக்கு சோர்வு வருகிற போது ஆத்மா தான் முதல் காயப்படும். நமக்கு கஷ்டங்கள் வருகிற போது நம்முடைய ஆத்மா தான் சோர்வு அடையும். இந்த ஆத்மாவை தான் கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் 103ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறது, உன் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்தது சகல உபகாரங்களும் மறவாது. அப்ப ஏன்னாக்கா ஆத்மாவை நம்ம அடிக்கடிக்கு சொல்லி கொண்டு இருக்கணும். கர்த்தர் உனக்கு இவ்வளத்தை சேர்க்கிறார், அவரு என்ன பண்ணும், உன் உள்ளளவினால அவரை என்ன பண்ணுங்க, கீர்த்தனை பண்ணுங்க. அப்போ நம்ம உள்ளமும் வெளி, அதுதான் சொல்ல, முழு உள்ளத்தோடு அவருடைய அன்னது நீங்க அவரை கனப்படும். அப்போ இந்த நாள் இந்த வசனம் பார்க்கிற போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருந்து தாவீது பல ஆலோசனைகள் நமக்கு கொடுக்குறார். நான் இப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தேன், நான் தேவனை நான் பற்றி கொண்டேன், என்னை கர்த்தர் வழி நடத்தினார், மனுஷருடைய தயவு கடந்து போகாதபடிக்கு அவர் என்னை வழி நடத்த. நீங்களும் இதே போல நீங்க இருங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள், நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தது போல உங்களை இந்த பூமியில ஏதாவது ஒரு பட்டணத்திலையும் ஒரு ஆபீஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களை மந்திரியாக ராஜாவாக நான் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் நமக்கு புத்தி. அப்போ நான் பாருங்க, நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஒத்தாசை யாரா இருக்கிறதா, பர்வதங்களுக்கு நேராக ஒத்தாசை. அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசு வரும். அதோட தான் இருக்கணும். வருமா வராதா அப்படிலாம் இருக்கவே கூடாது. என்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அப்போ இந்த வசனத்தை நம்ம கெட்டியா பிடிச்சு கொண்டா நமக்கு வருஷத்துக்கு 365 நாள் தேவையான எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களையே ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.